ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நம்ம வண்டலூருக்கு போகலான்னு பிளானிங். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஏதோ அவங்க ஃப்ரெண்டுக்கு லேண்டு பக்கத்தில் எங்களையும் சேர்த்து கூப்பிட்டாரு. அதனால் நானும் என் தங்கச்சியும் பைக்கில் போயின்னு இருக்கோம். அவளை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தா, ஆனால் அவளை மட்டும் வீடியோ எடுத்துன்னு விளாக வீடியோ எடுக்க சொன்னால் எடுக்கவே மாட்டேங்கிறா. அவன் மூஞ்சி மட்டும் அப்பப்போ காமிச்சுன்னே இருக்கா. அப்படியே போயின்னே இருக்கிறப்ப ரோடு பிளாக் பண்ணி எல்லாம் அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள திருப்பிட்டாங்க. திருப்பி நம்ம அப்படியே அந்த யூட்டர்ன் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ரோடு ஒர்க் போயின்னு இருக்கிறதுனால. இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோன்னா காட்டாங்குளத்தூர். அங்கே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு லேண்டு பக்கத்தில் போயின்னு இருக்கோம். எனக்கு ரூட்டு தெரியல, மேப் போட்டு போயின்னு இருந்தேன் நான். இப்போ நாங்கள் லேண்டு பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்காக தான் போயின்னு இருக்கோம். ஊருக்கு உள்ளே இருக்குது அந்த லேண்டு. போகிற வழியில் பார்த்தோன்னா அப்படியே நிறையா லேண்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படியே மாடு, கிணறு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஏன்னா சென்னையிலலாம் அதுக்கு பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்குது. என் தங்கச்சி வண்டி ஓட்ட சொன்னால் ஓட்ட மாட்டேங்கிறா. வண்டி ஓட்டுன்னு சொன்னால் என்னை எதிரில் யாரும் வரக்கூடாதுன்றா. பாருங்க, ஒரு இடத்துல தான் வண்டி கொடுப்பேன், ஓட்டுறப்ப எப்படி பைப்பு பாருங்க. பாண்டா முக்காய்ச்சி இங்கே வேஸ்ட் ஃபெல்லோ. வேண்டாம் உனங்க, வண்டி ஓட சொன்னால் வண்டி ஓட்ட மாட்டேங்களா? வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாங்க இப்போ. ஆனால் வண்டி மட்டும் பல்சர் வேணும், R15 வேணும்னு கேட்குறேன். இடுப்பலிக்கு ஓட்டுறதில்ல. காலிலேருந்து ஓட்டினாங்க வண்டி. லேண்டு பார்க்கலான்னு வந்தால் இங்கே ஒரு முள்ளுத்தோப்பு கூட்டின்னு வந்துட்டு இதான் லேண்டுன்றாங்க. அதுக்கப்புறம் புரோக்கர் வந்து இதுதான் லேண்டுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்னொரு லேண்டு காட்டலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, இந்த வாட்டி என் தங்கச்சி ஓட்ட சொல்லியிருந்தா, அவன் ஓட்டுறா பாருங்கள், எப்படி பைப்புவா பாருங்கள். ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ஐயோ கண்டுட்டலையே. நீங்க எனக்கு தெரியாது, நீங்க மட்டும் போயிட்டு
ரோட்டில் மட்டும்தான் ஓட்டுவான். இந்த மாதிரி மண் தரையில் ஓட்ட சொன்னால் ஓட்ட மாட்டேன்ட்டான். அதனால் திருப்பி நானே ஓட்ட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி உள்ளெல்லாம் போகுதுங்க லேண்டு இருக்கிற இடம். இப்போ நாங்கள் போய் ரீச் ஆக போகிறது எங்கே எவ்வளோ தான் போக போகிறோன்னு தெரியல. பாருங்கள். ரொம்ப தூரம் நினச்சேன், ஆனால் இங்கேயே எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரு வேளை மாங்காய் காடு தான் லேண்டுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. அங்கே போய் பார்ப்போம். எங்கள் அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் போய் லேண்ட்லாம் பார்த்துனுக்காங்க. ஆனால் பாருங்கள், எங்கே இப்போ ஒன்று முள்ளு தோப்பு காட்டுறாங்க, இல்லை இந்த மாமர தோப்பு காட்டுறாங்க. என்ன கதைன்னு ஒன்றும் தெரியல. பார்ப்போம். ஆமாம், என் அம்மாட்ட காமிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இதான் உன் வீட்டுக்கார் பார்த்துருக்கலாம். நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அப்புறமேட்டு வண்டலூர் ஜூக்கு வந்துட்டோம். வாங்க ஜூவில் போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்ன மிருகம், என்னென்ன விலங்கு எல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் உள்ளே போயிட்டு. நான் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது மான். இது பாருங்க, ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தது மான் தான். அதுக்கப்புறம் நாங்கள் குரங்கு இதெல்லாம் பார்க்க போகிறோம். என் தங்கச்சி என்னமோ அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி அதை கூப்பிட்டு ஏதோ பேசினிருந்தா. என்னன்னு தெரியல, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும்னு தெரியல. இதுக்கு இது வராது நம்ம கிட்டலாம் நினைக்கிறேன். அதான் அங்கே என்ன ஒடியாந்துருமே. அதுதான் சொல்கிறேன். எப்படி இப்படி ஓப்பன் ஸ்பேஸ் பெண்மையெல்லாம் இருக்கு. எல்லாம் குட்டி குட்டியா இருக்குல்ல. ஜோஷி இன்னும் அதான் கத்துது. அதான் கத்தின்னு பயங்கரமா அங்க இருக்கிறவங்கள பார்த்து
இல்லை அது ஃபுட்டு கொடுத்துருக்காரு போய் ஃபுட்டு எடுத்துன்னு வரையான்னு பார்க்குது. இவன் பேக் அடி காட்டு ஏதாவது வரும். இது எங்க வீட்டுல இருக்கே டெய்லி நான் அதுக்கு சோறு வைக்கிறேன். ஈமு ஏய் அது வரைக்கும் பாரு, அது வரைக்கும் பாரு. இது ஈமு, இதான் இந்த ஈமு கோயில். பைசன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிடுறாங்க. புலி பார்க்க வந்துருக்கோம். இப்போ புலி அது அங்கேருந்து வந்துன்னு இருக்கு. எப்படி எப்படி பள்ளமேடா இருக்கு, எப்படி நான் பள்ளமேடா இருக்கு. அடுத்து சிறுத்தை பார்க்க வந்தோம். 2 சிறுத்தை, ஒன்று வந்து அந்த பெஞ்ச் மேலே படுத்துனாக்கு, இன்னொன்று தான் அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுன்னே இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாம்பு நினச்சேன். குடும்பம்லாம் பார்த்துட்டு படுத்தவங்க பாம்பு இருக்க இடத்துக்கு போவோம். பாம்பில் எங்கே அங்கே தண்ணி உள்ளலாம் இருக்குது பாருங்கள். பாம்பு தண்ணி உள்ள இருந்துச்சு, அது கல் மேலே இருந்துச்சு, நிறைய இருந்துச்சுங்க. அதுமாதிரி அங்கே தண்ணி பக்கத்தில் ஒன்று உட்காந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே பாரு ஓரமா
பாம்பை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரப்போ முதலையெல்லாம் பார்த்தோம். தண்ணி உள்ள படுத்துன்னு இருக்கு. இப்போ நாங்கள் அடுத்தது மீனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு பெருசாக ஒரு இடம் கட்டியிருக்காங்க. அது உள்ள பார்த்தா அது உள்ளேயும் முதல்ல ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய வகை மீன் இருந்துச்சு. கலர் ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ், நிறைய இருந்துச்சு. சின்ன சின்ன பசங்களாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.